அனைவருக்கும் வணக்கம். நம்மளுடைய தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு முதல் இடத்துல கிடைச்ச மிகப்பெரிய ஒரு வெற்றி அப்படின்னு சொல்லணும். தமிழக காவல்துறைக்கு இதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது. இதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பேசுவோம். அவனுக்கு சின்ன வயசுல இருந்தே ஒரு நாற்காலி மேலே ஒரு கண் இருக்கு. அவன் வருவான், அதில் உட்காருவான். அடுத்து நம்மளுடைய மதுரையில் நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள், முதலமைச்சர் விஜய் அவர்கள் மிக பிரம்மாண்ட அளவில் ஒரு விஷயம் செய்ய போகிறாரு. அதை பற்றி நம்ம வீடியோக்குள்ளே பேச போகிறோம். இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி விஜயலட்சுமி அக்கா சீமானுக்கு முட்டு கொடுக்குறது, அது அவங்க குடும்ப பிரச்சனை, இதெல்லாம் தாண்டி திமுக எவ்வளோ கோடி இறக்கியிருக்காங்க அப்படின்றதும், நீதிமன்றத்தில் ஸ்டாலினுக்கு அடிக்கப்பட்ட பெரிய ஆப்பு, இதை பற்றிலாம் நம்ம வீடியோவில் விரிவாக பேச போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருங்க, உங்களுடைய லைக்கை கொடுத்துருங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு 4 பேருக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. முடிஞ்சால் ஹைப்புன்னு ஒன்று வரும், கமெண்ட்டை தள்ளினீங்கன்னா அதையும் கொடுத்துருங்க. ரைட், இப்போ நம்ம ஒவ்வொரு விஷயமாக பார்ப்போம். இன்றைக்கி பார்த்திங்கன்னா சட்டப்பேரவையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள்லாம் நடக்குது அப்படின்றத நம்ம பொதுவாக பேசிக்கிட்டே வர்றோம். இந்த கருத்து திமுக தான் நம்ம சபாநாயகர் அவர்கள்ட்ட கோரிக்கை கொடுத்துருக்காங்க. இப்போ வரைக்கும் நம்ம சட்டசபையில் ஒரு 2 நாட்களாக பார்த்துக்கிட்டு வர்றது முழு லைவு கிடையாது அப்படின்றது தான் உண்மை. வேறு வழி இல்லை, அதை நம்ம கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்க தான் வேணும். சில விஷயங்களை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் அவர்கள் எடுக்கிற முடிவே இறுதியாக இருக்குது. இன்றைக்கி ஆதவ அர்ஜுனா இல்லை, அது சட்டசபையில் இல்லை அப்படின்றதும், ஆதவ அர்ஜுனாவை பார்த்து பிரேமலதாக்கா ஏன் அவ்வளோ டர்ராகிறாங்க அப்படின்றதும் சமீப காலமாக அதிகமாகவே பயங்கரமாக தீப்பொறி மாதிரி பொறிக்கிட்டு இருக்குன்னு சொல்லணும். ஏன்னா ஒரு சபாநாயகர் உள்ளே இருக்கும்போது பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு வெளியில் பிரேமலதாக்கா அவர்கள் ஒரு ப்ரெஸ் மீட் கொடுக்குறதும், நேற்று ஆதவ அர்ஜுனா அவர்கள் நம்ம நேபாளுக்கு போயிட்டு அந்த மீட்பு பணியை மேற்கொள்றதுக்காக போனதும் போது வெளியே இன்னைக்கு ஆதவ அர்ஜுனா இல்லை, பயங்கரமாக இருந்துச்சு சட்டப்பேரவை, சண்டையே இல்லை அப்படின்ற மாதிரி பேசினதெல்லாம் பார்த்து முழுக்க திமுகவுடைய அசைன்மெண்ட் அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ரைட்டு, பிரேமா அக்காவை மட்டும்தான் விலை கொடுத்து வாங்கியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கிட்டு விஜயலட்சுமி அக்காவை மிகப்பெரிய தொகைக்கு வாங்கியிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வந்துட்டுருக்கு. என்னென்னா, இப்போ சமீப நாட்களாக சீமானுக்கு ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயலட்சுமி அக்கா. இதுக்கு முக்கிய காரணம் ஒன்று என்ன இருக்குது அப்படின்றத நான் சொல்லிட்டேன்னா, இப்போ நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் மற்றும் அவர்களுடைய மனைவியான சங்கீதா அவர்கள் இவங்களை தாண்டி ஒரு நடிகையோட கிசுகிசுப்பு வந்துச்சு. இதையும் நம்மளுடைய விர்ச்சுவல் வாரியர்ஸ் ஈஸியாக உடச்சு விடுறதுக்காக ஏகப்பட்ட விஷயங்கள் சொல்லி பேசியிருக்காங்க, நம்ம பார்த்துருக்கோம். என்னங்க த்ரிஷா வந்தால் என்னங்க கட்சிக்கு, அவங்கள நாங்கள் அண்ணியாக தாங்க ஏற்றுக்க போகிறோம், நாங்கள் அவங்க திடீர்னு ஒரு எம்பி ஆகலாம், எம்எல்ஏ ஆகலாம், உங்களுக்கு என்னங்க பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு மழை போல் வர்ற பிரச்சனையை பனி போல் ஊதி தள்ளிக்கிட்டு இருக்கும்போது அப்படியே அக்காவுக்கு என்னடா அது, நீங்கள் மட்டும் உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா ஈஸியாக சால்வ் பண்ணிக்கிறீங்க, சீமான் மட்டும் உங்களுக்கு தொக்கா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கியிருக்காங்க. அதில் என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, லைட்டாக பேக் போய் பார்த்தீங்கன்னா, அக்காவுடைய பழைய வீடியோக்களில் தமிழக மக்களே என்னை நீங்கள் கை விட்டுட்டீங்களா, நான் என்ன தான் கர்நாடகாரியாக இருந்தாலும் தமிழ்னாவே நான் வாழ்ந்தேன், இப்படி சீமான்ற ஒரு இன்னும் ரொம்ப அசிங்கமான வார்த்தையெல்லாம் சொல்லி இவர் எனக்கு 16 முறை கருக்கலைப்பு பண்ணார், நீங்கள் என் கூட நிற்க மாட்டிங்களா, அண்ணன் விஜய் அண்ணாவோட தம்பிகள் என் கூட நிற்க மாட்டிங்களா அப்படின்லாம் பேசின இந்த வாய் இன்றைக்கி சீமானு கொடுன்னா நான் வருவேன்டா, நான் பார்ப்பேன்டானா. அதுக்கப்புறம் தான் தெரியுது 2 கோடி ரூபாயாம்ல, ஆத்தாடி, அப்போ இந்த பேச்செல்லாம் வரத்தானே செய்யும் அப்படின்ற மாதிரி தான் நமக்கு தோணுது. ரைட்டு, 2 கோடியா அதுக்கு மேலே போகுதான்றதெல்லாம் கருத்தில் வெளியில் வரும், காற்று வாக்கில் இது தானே அப்படின்னு சொல்லிட்டு போகலாம். அதனால தான் இப்போ சமீப நாட்களாக அதிக பாசம் வந்துருச்சு. என்னென்னா, திமுக இப்போ சீமானை விலை கொடுத்து வாங்கிட்டாங்க, நம்மளுக்குலாம் தெரியும், நம்ம நியூஸ்களில் பார்க்குறோம். சாட்டையோட வாயையும் வாடகைக்கு எடுத்து வச்சுருக்காங்க திமுக. இதை தாண்டி இன்றைக்கி சாட்டையை பேசுகிறதும் சீமானை பேசுகிறதும் விஜயலட்சுமி அக்காவுக்கு பிடிக்கல. ரைட்டு, அது அவங்க குடும்ப பிரச்சனை, சால்வ் பண்ணிவிட்டு வரட்டும், நம்ம முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்மளோட முதலமைச்சர் அவர்கள் செப்டம்பர் 17ஆம் தேதி விருதுநகர் போகிறாருன்னு நான் சொல்லியிருந்தேன். எதுக்காகன்னா, காமராஜருடைய அவர் படித்த பள்ளிக்கூடத்தில் இந்த காலை உணவு திட்டத்தை விரிவாக்கம் பண்ண போகிறாரு. அதே நாள் அன்னைக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுடைய மிகப்பெரிய கும்பாபிஷேகம். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 ஆண்டு காலத்தை ஒட்டி வந்துருச்சு கும்பாபிஷேகம். ஒரு 50 ஆண்டு காலம் இருக்குன்னு நினைக்கிறேன், ரொம்ப வருஷம் ஆச்சு, 16 வருஷத்துக்கு மேலே. அப்படின்னும் போது நம்மளுடைய அமைச்சர் ரமேஷ் அவர்கள் தலைமை இப்போ நம்மளுடைய அரசு வந்ததுக்கப்புறமா மிக பிரம்மாண்ட அளவில் பாதி வேலைகள் நடந்த கையோட மீதி வேலைகளும் முடிக்கப்பட்டு சிறப்பாக இன்றைக்கி கோயில் ரெடி ஆகிட்டு இருக்கு. அடுத்து செப்டம்பர் 17ஆம் தேதி நம்மளுடைய முதலமைச்சர் அவர்கள் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலில் கும்பாபிஷேகத்துக்கு கலந்துக்குவார் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய தகவல் ஒன்று வந்திருக்கு. பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்க போகுது கும்பாபிஷேகம் அப்படின்றதையும் கண்டிப்பாக அதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா இதெல்லாம் வரலாற்று நிகழ்வுகள். ரைட்டு, இப்போ இதெல்லாம் தாண்டி இன்றைக்கி மிக பிரளயமாக வெடிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், காங்கிரஸுக்கு எரிச்சல் ஊட்டக்கூடிய ஒரு விஷயம், சி ஓட்டர் மற்றும் மூட் ஆஃப் நேஷன், இது ரெண்டுமே மிகப்பெரிய நிறுவனம். அதில் சி ஓட்டர் அப்படின்ற நிறுவனம் பார்த்தீங்கன்னா, இப்போ நடந்த சட்டமன்ற தேர்தலில் யார் சிஎம் ஆவாங்கன்னு சொல்லிட்டு கணிச்சதில் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்த
மதிப்பெண் பார்த்தீங்கன்னா 45% வந்து ஓட்டு வங்கி வச்சுருக்காங்க அப்படின்ற ஒன்று. அது ஏறக்குறைய வந்து சரியாக வந்திருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்மக்கிட்ட இருந்து திமுக ஆட்டையை போட்ட ஓட்டுகள்லாம் சேர்த்து இந்தான்னு பார்க்கும்போது கண்டிப்பாக வந்துடும் அப்படின்றது தான் வந்து உண்மை. இதனால் அவங்களுடைய அந்த நிறுவனம் நிறுத்தின ஒரு விஷயம் வந்து தப்பாக போனதில்லை. ஒரு சில விஷயங்களில் தப்பானாலும் இந்த தடவை அவங்க மிஸ் ஆகலை. அதே போல் மூட் ஆஃப் நேஷன் அவங்களும் வந்து வடநாடுகள், அதாவது பார்த்திங்கன்னா வட மாநிலங்களில் இருக்கிற ஏரியாக்களில் அவங்க கவர் பண்ணுற அனைத்து செய்திகளும் தேர்தல் சம்மந்தப்பட்ட அவங்க மக்களோட கருத்தை எடுக்கிறதும் வந்து சரியாக துல்லியமாக இருக்குன்றது உண்மை. இவங்க 2 பேரும் எடுத்த இடத்துல பிரதமர் மோடிக்கு அப்புறமா நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு மிகப்பெரிய மாஸ் இந்தியாவில் இருக்குது அப்படின்றது அவங்க எடுத்துக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கருத்து கணிப்பு. 2 பேருமே பார்த்தீங்கன்னா மிக துல்லியமான அளவில் மக்களோட மனசை புரிஞ்சுக்கிட்டு சரியான அளவில் வந்து பாயிண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்றதும், இது வந்து வடநாடுகளில் எப்படி சாத்தியம்? இப்போ வட மாநிலங்களில் நம்மளுடைய பிரதமர் மோடியை தெரியும், அடுத்து ராகுலை தானங்க தெரிய வரணும், என்னங்க விஜய் தெரிய வரணும்னு நீங்கள்லாம் கேட்கும்போது, இன்றைக்கி இன்ஃப்ளூயன்சர்ஸ் அப்படின்றத தாண்டி சமூக வலைதளங்களில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் இன்றைக்கி மக்கள் பார்க்குறாங்க. தமிழ்நாட்டை வந்து எப்படி நம்ம முதலமைச்சர் விஜய் அவர்கள் ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காருன்னு பார்க்குறாங்கன்றது அந்த நிறுவனங்கள் மற்றும் இந்தியா டுடே, பிபிசி தமிழ் இது எல்லாமே வந்து இன்றைக்கி வெளிப்படையாக காட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றனால வட இந்தியர்கள் ஒட்டுமொத்தமாக வந்து நம்மளுடைய முதலமைச்சர் விஜய் அவர்கள் பிரதமராக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போ வந்து பிரதமர் மோடி அவர்கள் திரும்ப பிரதமராக வர முடியாது. கண்டிப்பாக பிஜேபியிலேருந்து வேறு யாரோ மூத்த தலைவர்களோ அந்த மாதிரி தான் வர முடியும். ஏன்னா அவருடைய அந்த வயது அப்படின்றது எட்டியாச்சுன்றனால அடுத்த பிரதமர்ன்ற இடத்துல ராகுலை யாருமே கொஞ்சம் கூட நினைக்கல அப்படின்றது இது மூலியமாக தெரியுது. இதை தாண்டி நிறைய பேர் வந்து கமெண்ட்டில் சொல்கிறீங்க, அக்கா பொறுங்க அண்ணா வந்து அதுக்குள்ளேயுமா பிரதமர் ஆகட்டும் அப்படின்றத நான் சொல்லலை, அவங்க சொன்ன கருத்தை தான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ 2-3 நாளாக காங்கிரஸ் வந்து மிகப்பெரிய ஒரு எரிச்சலில் இருக்காங்க. அது என்ன, நீங்கள் மட்டும் கட்சி ஆரம்பிப்பீங்க, நாங்கள் உங்கள் கூட கூட்டணியில் இருப்போம், ஆனால் நீங்கள் எங்கள் தலையிலே ஏறி உட்காந்து மிளகா அரைக்க பார்க்கிறீங்களா அப்படின்ற மாதிரிலாம் வந்து இன்றைக்கி கருத்து நேற்று அக்கா ஜோதிமணி அக்கா வந்து சொல்லியிருக்காங்க. 29 ராகுல் தான் பிரதமர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருக்காங்க. ரைட்டு, அது அவங்களோட விஷயம். மக்கள் என்ன நினைக்கிறாங்களோ, மேலே ஆண்டவன் ஒன்று இருக்கான் அப்படின்னா அது அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் நடக்கும். அதனால் நம்ம அதை பற்றி பேசக்கூடாது. ரைட்டு, இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். ஸ்டாலின் அவர்களுக்கு அடிக்கப்பட்ட முதல் சம்பட்டி அடி அப்படின்னா என்னன்னா, இன்றைக்கி டாஸ்மாக் அந்த மிகப்பெரிய ஒரு ஊழல் நடந்திருக்கு. திமுக ஆட்சி காலங்களில் செந்தில் பாலாஜி மேலே மற்றும் 7 பேர் மேலே போடப்பட்ட ஒரு மிகப்பெரிய வழக்கு. இந்த வழக்கில் சில விஷயங்கள் வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க. ஜாமீனுக்கு கேட்கப்பட்டது கார்த்திக் அப்படின்ற செந்தில் பாலாஜிக்கும் மேற்பட்ட ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு நபர் அப்படின்ற ஒருத்தர். அந்த கார்த்திக் அப்படின்றவர் இன்னும் சில பேர் வந்து ஆஜர் ஆகாதனால இவரை மட்டும் நீங்கள் எவ்வளோ நாள் தான் ஜெயிலுக்குள்ளேயே வச்சுருப்பீங்கன்னு சொல்லிட்டு திமுகவுடைய வழக்கறிஞர்களான என்ஆர் இளங்கோ அவர்கள் நேற்று ரொம்ப வாதாடி போராடினாப்புல தமிழக அரசோட காவல்துறை இல்லை இவருக்கு நீங்கள் ஜாமீன் கொடுத்தீங்கன்னா வரக்கூடிய சாட்சிகள் ரொம்ப பயந்துருவாங்க, அவங்க பிறல் சாட்சியாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது போக இந்த கார்த்திக் அவர்கள் மிகப்பெரிய செந்தில் பாலாஜியை விட செல்வாக்கு மிக்க நபர் அப்படின்றனால வெளியில் போயிட்டு ஆதாரங்களை அளிக்கிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. இவரை வச்சிருந்தா தான் செந்தில் பாலாஜியை உள்ளே இறக்க முடியும்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்டில் மிகப்பெரிய அளவு வாதாடம் பண்ணி தமிழக அரசு நேற்று ஜெயிச்சிருக்காங்க காவல்துறை அப்படின்னு தான் சொல்லணும். அவருடைய அந்த கார்த்திக் அப்படின்றவருடைய மனு பார்த்திங்கன்னா முழுசாக நிராகரித்து தூக்கி எறிஞ்சிட்டாப்புல நீதிபதி அவர்கள். இனி அவர் உள்ளே தான் இருந்தாகணும். எந்த நிலையில் வேணாலும் அவர் மூலியமாக எடுக்கப்படுற வாக்குமூலத்தில் செந்தில் பாலாஜி அவர்களை ஈஸியாக காவல்துறை நெருக்கிறதுக்கு முதல் படி போடப்பட்டாச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அனைத்து தமிழர்களும் எதிர்பார்த்த முக்கியமான விஷயத்தில் நம்மளுக்கு முதல் வெற்றி கிடைச்சிருக்குன்னே சொல்லணும். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். நம்ம வீடியோ 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.